மகர ராசிக்காரங்க நல்லது கெட்டதை முழுசாக தெரிஞ்சவங்க, சனி பகவானை ராசி அதிபதியாக கொண்டவங்க, எல்லா இடங்களையும் நேர்மையும் உண்மையும் மட்டுமே நம்பக்கூடியவங்க. உங்களுக்கு சொந்தமோ பந்தமோ அது தப்புனா அது தப்பு தான், வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு பேசக்கூடியவங்க. உங்களை ஒருத்தர் பஞ்சாயத்து கூட்டு போகிறாரு அப்படின்னா நீங்கள் அவர் பக்கம் சப்போர்ட் பண்ண மாட்டீங்க. எந்த தரப்பில் நியாயம் இருக்குதோ அங்கே தான் நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்க. புதுமையான சிந்தனைக்கு சொந்தக்காரங்க, பூ போல மனசு, கோபத்தை மறைச்சிட்டு சிரிப்பை மட்டும் காட்டக்கூடியவங்க, எடுத்த காரியத்தை எப்படியாவது முடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக கஷ்டப்பட்டு போராடக்கூடியவங்க. வரக்கூடிய நாட்களிலிருந்து உங்களுடைய தலைவிதி முழுவதுமாகவே மாறப்போகுது. ஏப்ரல் 6ஆம் தேதிக்கு பிறகு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 கிரகங்களுடைய சேர்க்கை ஒன்றாக இருக்குது. இது உங்கள் வாழ்க்கை நிலையை முழுவதுமாகவே மாற்றப்போகுது. இது நம்ம சதுர்கிரக யோகம்னு சொல்லுவோம். அதாவது மீன ராசியில் பார்த்தீங்கன்னா சூரிய பகவான், புதன் பகவான், ராகு கேது பகவான், சுக்கிர பகவான், சனி பகவான், இவங்க 5 பேருமே ஒன்றாக சஞ்சாரம் பண்ணுறாங்க. இது ஒரு மிகப்பெரிய ஒரு அரிய நிகழ்வாகவே பார்க்கப்படுது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா மகர ராசிக்கு சனி பகவான் ராசியிலிருந்து சஞ்சாரம் பண்றாரு ஒரு 6 மாத காலத்துக்கு. அது மிகப்பெரிய ஒரு ராஜயோகத்தை தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே பார்க்கப்படுது. கடந்த காலகட்டங்களில் நீங்க எதையெல்லாமே இழந்துட்டு கஷ்டப்பட்டு இருக்கிறீங்களோ அது எல்லாமே மீண்டும் பெறக்கூடிய ஒரு காலகட்டமாக மகர ராசிக்கு பார்க்கப்படுது. ஏன்னா கடந்த 2 வருடமாக பார்த்தீங்கன்னா பொருளாதார முன்னேற்றம் இருக்காது, குடும்பத்தில் பிரச்சனை, வேலையில பிரச்சனை, தொழில பிரச்சனை, இந்த மாதிரி நிறைய பிரச்சனை எல்லாமே சந்திச்சு வந்திருப்பீங்க. நீ வரக்கூடிய நாட்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு வாழ்க்கை நிலையை முழுவதும் மாற்றக்கூடிய நாட்களாகவே பார்க்கப்படுது. மகர ராசிக்காரங்க சிறு வயதிலிருந்தே ஏதாவது ஒரு சூழ்நிலையில் உங்கள் வாழ்க்கையில் பெரிய அளவிலான துன்பமும் கஷ்டம்தான் அதிகமாகவே ஏற்பட்டு இருக்கு. மகர ராசிக்காரங்க தங்களுடைய வாழ்க்கையில் நல்லது நடக்க போது நினச்சிட்டு இருந்திருப்பீங்க. ஆனால் உங்களுக்கு அந்த டைமில் ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தான், புதுசாக ஒரு பிரச்சனையும் கஷ்டமும் உங்களை தேடி வந்திருக்கும். மகர ராசிக்காரங்க சொந்த பந்தத்தை இழந்தாங்க, சொத்துக்களை இழந்தாங்க, தனக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளையுமே இழந்திருக்காங்க. கடைசியாக நான் மட்டும்தான் எல்லாத்தையுமே இழந்துட்டு நிற்கிறதா இருக்குது, எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதுக்கு மேலே என்னால் வாழவே முடியல சாமி, தயவு செஞ்சு என்னை உன் கூடையே கூட்டிகிட்டு போயிரு, நான் இவ்வளோ கஷ்டப்பட்டதுக்கப்புறம் எனக்கு வாழ்க்கையில் வாழணுங்கிற எண்ணம் சுத்தமாகவே போயிடுச்சு. உங்கள் மனசில் கவலையும் துன்பம் தான் அதிகமாகவே இருக்குது. நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே தடுப்பதற்காக உங்கள் கூட இருக்க நபர்கள் நிறைய பேர் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது எல்லாமே தெரிஞ்சுமே கூட நீங்கள் என்னமோ பண்ணுங்க எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு தன் வேலையில மட்டும் குறிக்கோளாக இருக்கக்கூடியவங்க தான் நீங்கள் என்றைக்குமே மற்றவங்க நம்பி இருக்க மாட்டீங்க. நம்மளால் மற்றவங்களுக்கு கடுகளவு கூட துன்பம் வரக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க தான் மகர ராசிக்காரங்க. கொடுத்து சிவந்தக்காரங்களுக்கு சொந்தக்காரங்க. உங்ககிட்ட இருந்தது அப்படின்னா எடுத்து கொடுத்துட்டு போயிட்டே இருப்பீங்க. மற்ற ராசிக்காரங்களை மாதிரி சொல்லி காட்டிட்டு இருக்க மாட்டீங்க. மகர ராசிக்காரங்களுக்கு வரக்கூடிய நாட்களில் மே 14ஆம் தேதிக்கு பிறகு பார்த்தீங்கன்னா குரு பயிற்சி ஸ்டார்ட் ஆக போது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா குரு பகவான் 6ஆம் இடத்துலேருந்து 7ஆம் இடத்துக்கு போய் குரு பகவான் வக்ர நிவர்த்தி ஆகிறாரு. இதனால பார்த்தீங்கன்னா வருமானம் அப்படிங்கிறது பொருளாதாரத்தை நல்ல ஒரு முன்னேற்றத்தை உங்களுக்கு குரு பகவானும் ஏற்படுத்தி தருவார். வரக்கூடிய நாட்களில் உங்கள் தகுதிக்கு ஏற்ப நல்ல வேலைங்கிறது கிடைக்க போகுது. ஏன்னா கடந்த காலகட்டங்களில் கடந்த 3 வருடமாகவே பெரிதாக நல்ல ஒரு வேலைங்கிறது கிடைச்சிருக்காது, இருந்த வேலையை விட்டுருப்பீங்க. இந்த மாதிரி நிறைய சிக்கல் எல்லாமே சந்திச்சிருப்பீங்க. இனி வரக்கூடிய நாட்களில் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே, அது நீங்கள் ஒரு அரசாங்க வேலைக்கு எதிர்பார்த்திருந்தாலும் சரி, உள்ள ஒரு பிரைவேட் ஜாப்போ ஒரு ஐடி ஜாப்போ, நீங்கள் அந்த எங்கே உங்களுக்கு பிடிச்ச வேலை எங்கே இருக்குதோ அந்த வேலை நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்க போகுது. கோர்ட்டு கேஸ்னு ரொம்ப நாட்களாக அலைஞ்சிட்டு இருக்கிற நபர்களுக்கு விரைவில் உங்களுக்கு சாதகமாகவே தீர்ப்புங்கிறது வரும். தொழிலில் இருந்து தடைகள் விலகுவது மட்டும் இல்லாமல் தொழிலில் நீங்கள் செய்யக்கூடிய முயற்சி அனைத்தும் உங்களுக்கு வெற்றியாகவே மாறும். சனி பகவானினுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாகவே இருக்குது. இதனால வருமானம் அப்படிங்கிறது பல வழிகளில் வரும். தொழிலில் லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும். அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள், புதிய பதவிகள் எல்லாமே தானாகவே உங்களை சேரும். ராகு கேதுவால உங்களுடைய செல்வாக்கு உயரும், உடல் ஆரோக்கியம் மேம்படும், சங்கடங்கள் நீங்கும். மறைமுகமாக உங்கள் தொழில் வாழ்க்கையிலும் சரி, இல்லற வாழ்க்கையிலும் சரி, நிறைய நபர்கள் தொலை கொடுத்துருப்பாங்க. இனி அவர்களுடைய தொந்தரவுங்கிறது இருக்காது. மகர ராசிக்காரங்க எல்லாருமே சனி பயிற்சிக்கு அப்புறம் பயப்படுறது பார்த்தீங்கன்னா ராகு கேது பயிற்சி நினச்சி தான். ஏன்னா ராகு கேது பயிற்சி மே 18ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகுது. ஏன்னா சனி பகவான் நல்லது பண்ணுவார், கெட்டது பண்ணுவார், ஆனால் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஆனால் ராகு கேது என்ன பண்ணுவார்னு தெரியாது, அதை கண்டே பிடிக்க முடியாது. ஆனால் வரக்கூடிய நாட்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேருமே சேர்ந்து உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதையெல்லாமே இழந்துட்டு கஷ்டப்பட்டு வேண்டிக்கிட்டு இருக்கிறீங்களோ மனதில், அது கண்டிப்பாக உங்களுக்கு நிச்சயமாக அவங்க 2 பேருமே பெற்று தருவாங்க. நீங்களும் ஒரு கம்பெனியில் கடந்த காலகட்டங்களில் ஒரு 5-6 வருஷத்துக்கு மேலே வேலை செஞ்சுருப்பீங்க. ஆனால் உங்களுக்கு சரியான ஒரு அங்கீகாரம் அப்படிங்கிறது நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடங்களில் கிடச்சிருக்காது. இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு பதவி உயர்வு, சம்பள உயர்வு போன்றவை எல்லாமே வரக்கூடிய நாட்களில் கிடைக்க போகுது. இனி தொழிலில் நல்ல ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது ஏற்படும். உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கும். அந்தஸ்தில் நீங்கள் எதிர்பார்த்த உயர்வுக்கு போக போகிறீங்க. தொழிலில் இருந்து தடைகள் விலகுவது மட்டும் இல்லாமல் சிலர் புதிதாக தொழில் தொடங்குவீங்க. உற்பத்தியில் இருந்த தடைகள் நீங்கி தொழிலை விரிவு செய்வீங்க. வரக்கூடிய நாட்களில் விற்பனை அதிகமாகும். ஏற்றுமதி இறக்குமதி
மாதிரி தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும். நீங்கள் செய்யக்கூடியது சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ நல்ல ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது நிச்சயமாக உங்களுக்கு ஏற்படும். ஏன்னா கடந்த காலகட்டங்களில் மகர ராசிக்காரங்களுக்கு திருமண நிலை அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு எட்டாக்கணியாகவே பார்க்கப்பட்டிருக்கும். ஏன்னா திருமணம் பார்த்தீங்கன்னா வந்து பெண்களுக்கு ஈஸியாக திருமணம் அடைஞ்சிருது மகர ராசி இருக்கக்கூடிய பெண்களுக்கு. ஆனால் ஆண்களை தான் ரொம்பவே பாவம். வயதும் பார்த்தீங்கன்னா 33, 35, 38 வயது வரைக்குமே நிறைய ஆண்களுக்கு வந்து ஏதாவது ஒரு குடும்ப சூழ்நிலை, வேலையில் பிரச்சனை, பணத்தில் பிரச்சனை, இந்த மாதிரி ஏதாவது ஒரு சூழ்நிலை வந்து திருமண பாக்கியம் அப்படிங்கிறது தள்ளி தள்ளி போயிட்டு இருக்கு. நீ வரக்கூடிய ஒரு 6-7 மாதங்களுக்குள்ள நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி நல்ல ஒரு வரன் அப்படிங்கிறது நிச்சயமாக உங்களுக்கு அமையும். வாழ்க்கை துணையை இழந்த மகர ராசி ஆண்களோ பெண்களோ அடுத்து வந்து 2வது திருமணத்தை பற்றி யோசிச்சுட்டு இருப்பாங்க. அப்படி யோசிக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கும் சரி இவ்வளோ வயசு ஆயிடுச்சு, 30, 35 ஆகி போச்சு, இனி சிங்கிள் பேரண்டாகவே நம்ம அப்படி இருந்துக்கலாம், நம்மளுக்கு எதுக்கு தேவையில்லாமல் இன்னொரு வாழ்க்கை அப்படின்னு நினச்சிட்டு இருப்பீங்க. ஆனால் இப்போ இருக்கக்கூடிய பொருளாதார சூழ்நிலையும் இப்போ இருக்கக்கூடிய கால சூழ்நிலையும் வச்சு பார்க்கும்போது ஒரு சிங்கிள் பேரண்டால் இந்த சொசைட்டியை சர்வே பண்ணுறது ரொம்ப ரொம்ப கடினம். வாழ்க்கை துணை அப்படிங்கிறது நிச்சயமாக தேவை. அது ஆணுக்காக இருக்கட்டும் இல்லை பெண்ணுக்காக இருக்கட்டும். நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு மறுவாழ்க்கை அப்படிங்கிறது உங்களுக்கு விரைவில் அமையும். குழந்தை பாக்கியத்திற்காக இயங்கியவர்களுக்கு உங்களுக்கு சனி பயிற்சி மூலமாகவும் குரு பயிற்சி மூலமாகவும் உங்களுக்கு உடல் சார்ந்த பிரச்சனைகள் அனைத்தும் முழுவதுமாகவே நிவர்த்தியாகி நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே உங்களுக்கு விரைவில் பிள்ளை பேர் பாக்கியம் அப்படிங்கிறது உண்டாகும். பிரிந்திருக்கக்கூடிய கணவன் மனைவி எல்லாமே வரக்கூடிய ஒரு 6-7 மாதங்களில் மீண்டும் ஒரு முறை பேசக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் பட்சத்தில் மீண்டும் ஒன்றாக சேர்ந்து வாழக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு விரைவில் கிடைக்க போகுது. காதலில் அதிகமாக தோல்வி அடையக்கூடிய ராசி அப்படின்னா அது பெரும்பாலும் மகர ராசிக்காரங்க தான். ஏன்னா காதலுக்கும் மகர ராசிக்காரர்களுக்கும் செட்டே ஆகாது. அதிகமாக பிரேக்கப், வீட்டில் பிரச்சனை, இந்த மாதிரி எல்லாமே வந்து இவங்களுக்கு தான் அதிகமாகிட்டு இருக்கு. ஆனால் வரக்கூடிய நாட்களில் நீங்கள் காதலை போய் வெளிப்படுத்தும் போது அந்த காதல் 100% கண்டிப்பாக கைகூடும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு நீங்கள் வீட்டில் போய் சொல்லும் போது அந்த பெற்றோர்கள் மூலமாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து காதல் திருமணம் வைப்பதற்காக ஒரு வாய்ப்பும் பிரகாசமாகவே இருக்குது. இனி வரக்கூடிய நாட்களை பொறுத்த வரைக்கும் மகர ராசிக்காரங்களுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது ரொம்ப வந்து அபரிவிதமாக இருக்க போது. உங்களுடைய நண்பர்களும் உங்கள் சொந்தக்காரங்களுமே பார்த்தீங்கன்னா உங்கள் மீது வந்து பொறாமை கொள்ள போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் சொந்தக்காரங்க உங்களை பற்றி வெளியே போயும் புரளையும் பேச போகிறாங்க. அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல நல்ல மாற்றங்கள் எல்லாமே வந்து வரக்கூடிய நாட்களில் நிகழப்போகுது. மகர ராசிக்காரங்க குடும்பத்தில் பிரச்சனை வர்றதுக்கு காரணமே பார்த்தீங்கன்னா அது ஒரு 3வது நபர். அந்த 3வது நபர் மட்டும் உங்கள் குடும்ப வாழ்க்கையில் தலையிடாமல் இருந்தாங்க அப்படின்னா உங்கள் குடும்பத்தில் எந்த ஒரு பிரச்சனையுமே வராது. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ கணவன் மனைவி இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்குள்ள ஒரு சின்ன ஒரு கருத்து வேறுபாடு இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அதை 2 பேருமே பேசி சமாதானம் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இல்லை இது வந்து பெண்ணினுடைய வீட்டு சைடோ இல்லை ஆணினுடைய வீட்டு சைடில் இருக்கக்கூடிய சொந்தக்காரங்களோ அவங்க யாராவது உள்ளே வந்து தலையிடும் போது அது மிகப்பெரிய ஒரு பிரச்சனையும் சர்ச்சையும் கொண்டு வந்து விட்டுருது. முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி வந்து தேவையில்லாத உறவுகளை, போலியான உறவுகளை வந்து அந்த குடும்ப வாழ்க்கையில் நீங்கள் வந்து இணைக்கிற வேண்டாம். வரக்கூடிய நாட்களில் கடினமான காரியத்தையும் சுலபமாக செஞ்சு முடிப்பீங்க. உங்கள் கிட்ட பணம் வாங்கிட்டு ரொம்ப நாட்களாக வந்து தராமல் இருக்கக்கூடிய உங்கள் நண்பர்கள், உங்களுடைய சொந்தக்காரங்க எல்லாமே விரைவில் உங்களுடைய பணத்தையும் திருப்பி தர போகிறாங்க. உங்கள் எளிமையான பேச்சு திறமையால் நீங்கள் அனைவரையுமே கவர்ந்து இழுப்பீங்க. சமூகத்தில் உங்கள் பெயருக்கும் புகழுக்கும் படிப்படியாக முன்னேற்றம் வரப்போகுது. சிலருக்கு படிப்பதற்காகவும் வேலை விஷயமாகவும் தொழில் விஷயமாகவும் வெளியூர் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே கிடைக்க போகுது. உங்கள் குடும்பத்தில் கடந்த காலகட்டங்களில் எந்த ஒரு சுப நிகழ்ச்சியுமே கடந்த காலகட்டங்களில் நடந்திருக்காது. இனி வரக்கூடிய நாட்கள் உங்கள் வீடுகளில் திருமணம், சீமந்தம், புதிதாக வீடு கட்ட ஆரம்பிப்பீங்க. கிரக பிரவேசம் போன்ற சுப நிகழ்ச்சி எல்லாமே நடக்க போகுது. சிலர் வந்து புதிதாக தொழில் தொடங்கணும் முயற்சி பண்ணுவீங்க. அந்த முயற்சி எதிர்பார்த்த உதவிகள் உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும். மகர ராசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆண்களோ பெண்களோ அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ நீங்கள் எதிர்பாராத வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு இரட்டிப்பு மடங்காக கிடைக்க போகுது. வேலையில் இருந்த பிரச்சனை தடுமாற்றம் முழுவதும் மறைய போகுது. நீங்கள் கூலி வேலை செய்கிறீங்களோ அல்லது 10 பேரை வச்சு வேலை வாங்குறீங்களோ பேச்சில் மட்டும் கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய கடன் பிரச்சனை அனைத்தும் முழுவதுமாகவே முடிய போகுது. ஏன்னா கடந்த காலகட்டங்களில் அதிகமாக வந்து கடனில் சிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா அது மகர ராசிக்காரங்க தான். ஏன்னா குடும்பத்துக்காக கடன் வாங்கியிருப்பாங்க. குழந்தைக்கு உடம்பு சரியில்லை, குழந்தைக்கு படிக்க வைக்கணும், அப்பா அம்மா உடம்பு சரியில்லை, இந்த மாதிரி குடும்ப கஷ்டம், வீடு கட்டணும், இந்த மாதிரி நிறைய சிக்கலுக்காக போய் ஒரு பக்கம் கடன் வாங்கியிருப்பீங்க. அந்த கடனை எப்படா கட்டி முடிக்க போகிறேன் அப்படின்னு வந்து நீ யோசிச்சுட்டு இருப்பீங்க. வரக்கூடிய ஒரு 6-7 மாதங்கள் அப்படிங்கிறது உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு அசுர வளர்ச்சி வரப்போகுது. இதன் மூலமாக உங்களுடைய கடன் பிரச்சனை அனைத்தும் உங்களுக்கு முழுவதுமாகவே நிவர்த்தியாகி 2025 முடிஞ்சு 2026 நீங்கள் காலடி எடுத்து வைக்கும்போது உங்களுடைய கடன் பிரச்சனை அப்படிங்கிறது 1 பைசா இல்லாமல் அனைத்து விதமான கடனையுமே கட்டி முடிக்கக்கூடிய அளவுக்கு அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் முழுவதுமாகவே மாற்றம் வரப்போகுது. உடல் ரீதியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மகர ராசிக்காரங்களை எந்த நோயினே தெரியாது. ஆனால் அந்த நோய் வந்து உங்களை அச்சுறுத்திட்டு இருக்கும். ஏன்னா வந்து ஹாஸ்பிட்டல் போவீங்க, என்னன்னே தெரியாது. ஆனால் 5000-10,000 செலவாயிட்டு இருக்கும். மாதத்தில் சம்பாதிக்கிறது எல்லாமே வந்து குழந்தைக்கு உடம்பு சரியில்லை, அப்பா அம்மா உடம்பு சரியில்லை, மனைவிக்கு உடம்பு சரியில்லை, இந்த மாதிரி உடல் சார்ந்த பிரச்சனையால் வந்து அதிகமாக வந்து பிரச்சனையை சந்திக்கக்கூடிய ராசினா அது பெரும்பாலும் மகர ராசிக்காரங்க தான். ஆனால் வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு
உங்களுக்கு தனிப்பெயர்ச்சி மூலமாகவும் குரு பெயர்ச்சி மூலமாகவும் ராகுகேது பெயர்ச்சி மூலமாக உங்களுக்கு உடல் சார்ந்த பிரச்சனைகள் அனைத்தும் உங்களுக்கு முழுவதுமாகவே நிவர்த்தியாக போகுது. ஏன்னா இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 வருடகாரங்களுடைய பயிற்சி இருக்கிறதுனால உங்கள் வாழ்க்கை நிலையை முழுவதுமாகவே மாற்றப்போகுது. உங்களுக்கு பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை தோறும் நீங்கள் சனி பகவானுக்கு இரும்பு அகல் விளக்கு மூலம் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சு வரும்போது உங்கள் வாழ்க்கை கண்டிப்பாக வளமாக மாறும்.